ஆப்ஸுக்கு இந்த மாதிரி க்ரன்ச்சஸ் பற்றி எல்லாருக்கும் தெரியும். அது சரியாக செய்கிறது. ஆப்ஸ் இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் ஆரம்பப்படுத்திட்டு வயிறு நசுக்கி இப்படி ஸ்ட்ரெச் கொடுக்கணும் வளைஞ்சு. ஆனால் அப்படி ஃபுல்லாக எந்திரிக்கக்கூடாது. எந்திரிக்கிற செட்டப்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணலை, அது முதுகு வலி ஏற்படுத்திடும். அதுக்காக தான் இந்த ஸ்விஸ் பால், ஸ்டெபிலிட்டி பால்னு அழைக்கப்படுற இந்த பாலை யூஸ் பண்ணி மோர் எஃபெக்டிவாக எப்படி க்ரன்ச்சஸ் பண்ணலாம்னு நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இந்த மாதிரி உட்காந்து ஃபுல்லாக மல்லாந்து படுத்துக்கிட்டு ஆப்ஸ் மோர் ஸ்ட்ரெச், இப்போ தரையில் படுக்கிறத நல்லா கீழ் நோக்கி படுத்தனால ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி மோர் ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி படுத்துக்கிட்டு மூச்சை முழுக்க ஃபுன்னு வெளியே ஊதி நசுக்கி சில வினாடிகள் வயிறை நசிச்சு பிடிக்கணும். ஒரு வினாடி நசுக்கி பிடிச்சி திரும்ப மூச்சை இழுத்துக்கிட்டு கீழே படுத்து திரும்ப மூச்சை ஊதி எந்திரிச்சு, திரும்ப மூச்சை ஊதி எந்திரிச்சு ஒரு வினாடி நிப்பாட்டி மூச்சை இழுத்து, இது மாதிரி 15 கவுண்டிங்ஸ் வீதம் ஒரு 3 செட் செய்யலாம். ஒரு தடவை நம்ம அந்த ப்ரீத்திங், எக்ஸைல், இன்ஹேல் ரொம்ப முக்கியம். இந்த பயிற்சி செய்யும்போது கழுத்து வலி ஏற்படுச்சுன்னா, கழுத்து வலிக்கக்கூடாது. கழுத்து வலிஞ்சதுன்னா நம்ம கழுத்தில் ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுக்குறோன்னு அர்த்தம். கழுத்து ஏற்படுச்சுன்னா இந்த மாதிரி கையை தலைக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு கழுத்து வலிக்காமல் பண்ணலாம். அதே சமயம் கையை வச்சு அதிகமாக அழுத்தினோம்னாலும் கழுத்து வலி ஏற்படும். உடற்பயிற்சி, பாடி பில்டிங் பற்றின கண்டென்ட்டுக்கு என்னை ஃபாலோ செய்யுங்க. எல்லாருக்கும் நன்றி. இனி தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.